இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு பீரியாடிக் டிராமாவா எடுத்துருக்காங்க. கரெக்டா 1800களில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு சில ஃபிக்ஷனலான விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லிருக்கோம் அப்படின்னு இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இதுல கின்னஸ் அப்படிங்கிற இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் கூட. இப்படிப்பட்ட முக்கியமான நபர் இறந்து போனதுனால இவரோட அதிகாரங்களும் சொத்துக்களும் எப்படி பிரிய போகுதுன்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய நபர்களும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த கின்னஸ் அப்படிங்கிறவருக்கு மொத்தமா 4 வாரிசுகள் இருக்காங்க, 3 பசங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லி. இதுல இந்த அதிகாரங்களும் சொத்து மதிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா போய் சேர போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதிர்பார்த்தாலும் இந்த இறந்து போன கின்னஸ் அப்படிங்கிற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கிளர்ச்சியாளர்களும் இருக்காங்க அவரை எதிர்த்து. அப்படி எதிர்க்கக்கூடிய அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துக்கு வரவங்களை எப்படியாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வைக்கணும், அவங்களோட சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில கும்பல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இந்த 4 வாரிசுகளும் ஒண்ணா நின்னு எதிர்த்து போராடினாங்களா அப்படிங்கறத அழகா சொல்லிருக்கக்கூடிய ஒரு சீரியஸா இந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் வந்திருக்குங்க. எனக்கு இந்த சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அருமையா எடுத்துருக்காங்க, சூப்பரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1800கள் அப்படிங்கிற அந்த பீரியடுக்கான அந்த செட் ஒர்க், காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த இறுதி ஊர்வலம் வரக்கூடிய போர்ஷனே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த 4 பசங்களை வந்து பாத்தீங்கன்னா அழகா இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது எபிசோட்ல உயிர் படிக்கிற மாதிரியான அந்த போர்ஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சில வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அழகா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மூணாவது எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூத்தவர் ஆத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு தேடுறது அந்த ஸ்பீச்சே சூப்பரா இருக்கும். இந்த வெப் சீரிஸ்ல வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில வசனங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. தமிழ் டப்பிங்ல அதை கேட்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த 4 பசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடு பசங்க சோ அந்த பையனோட கதாபாத்திரம் ரொம்ப அழகா இருக்கும். மூத்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வீக்னஸ் காமிச்சிருப்பாங்க, கடைசி உள்ளவன் பயங்கரமா குடிச்சிட்டு ஊதாரியா இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த 4 பசங்களை தவிர்த்துமே ஒரு சில கதாபாத்திரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல இந்த கிளர்ச்சியாளர்கள் சைடுல இருந்து ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வரும். சோ அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்கும். இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பண்ணிருப்பார் ஒரு ரோல். சோ அவரோட கேரக்டர் நல்லா இருக்கும். அவர் தான் ஒரு முக்கியமான இடத்துல அந்த ஸ்பீச் கொடுப்பாரு பாருங்க, செமையா பண்ணிருந்தாரு. ஓவராலாவே எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள், பிரம்மாண்டமான ஒரு விஷுவல், அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே, இப்படி எல்லாமே சொல்லலாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதனால கண்டிப்பா தாராளமா ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் அருமையா வந்திருக்கு.